எதனால ராமதீர்த்தன் யார் அவர்? திடீர்னு இந்த வாழ்க்கைக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மாறி இருக்கீங்க ராமதீர்த்தனா. எதனால இந்த மாற்றம் வந்துச்சு? சின்ன வயசுல நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஒன்று ராமநாமம் சொல்லு, இல்லைன்னா ராமநாமத்தை சொல்லி கொடு. ராமரை ப்ரொமோட் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் எதை பண்ணுறீங்க? இப்போது நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி மாறும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸில் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு வந்து ராமர் யார்? ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். வணக்கம். ஓகே, ராமதீர்த்தன். எதனால ராமதீர்த்தன் யார் அவர்? ராமதீர்த்தன் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ அகஸ்தியர் இருக்கார், இல்லை வள்ளலார் இருக்கார், இந்த மாதிரி சத்குரு ஸ்ரீ பிரம்மா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய யோகிகள் இருக்காங்க, நிறைய சித்தர்கள், ஞானிகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிறப்பால் ஒரு பெயர் இருக்கும். பிறப்பால் என்ன வேணாலும் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பெயர் இருக்கும். ஒரு நிலை ஆன்மீக ரீதியாக ஒரு நிலை அடையும் போது அவங்களுக்கு எதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எதை நோக்கி போகிறாங்களோ அதுதான் அவங்க பேராக கூப்பிட்றதுக்கு. இப்போ நான் ராம நாமத்தை நோக்கி போகிறனால ராமதீர்த்தன் அப்படிங்கிறது ஒரு யோகி ஒருத்தர் எனக்கு பெயர் ஈட்டினார். ஸோ அதனால் அந்த ராமதீர்த்தன், நான் நார்மலாக இருந்த ஆன்மீகம் இல்லாமல் பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது அதிலிருந்து மாறும்போது ராமரை நோக்கி போகிறனால ராமதீர்த்தனாக பெயர் மாற்றப்பட்டது. இப்போது நீங்கள் உங்களோட சின்ன வயசில் எப்படி இருந்தீங்க? அந்த சின்ன வயசில் இருந்த வாழ்க்கையிலிருந்து திடீர்னு இந்த வாழ்க்கைக்கு இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் மாறி இருக்கீங்க ராமதீர்த்தனா. எதனால் இந்த மாற்றம் வந்துச்சு? சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு ஆரம்பிச்சு? ஆரம்ப கட்டத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் போலேயும் பொருள் வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது. இப்போ வாழ்க்கை அப்படின்னா எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிறந்துடுறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், ஒரு டிகிரி ஒன்று வாங்குகிறோம், ஏதோ பணத்துக்காக ஒரு வேலை பண்ணுறோம், கல்யாணம் முடிஞ்சால் குழந்தை முடிஞ்சால் வீடு, காரு. இதுதான் ஒரு மனிதரோட ஒரு ஆம்பிஷன், ஒரு விஷன், ஒரு ஃபுல்லோட அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே இதுக்குள்ளேயே போட்டுடுறாங்க. இதுதான் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட பார்வையிலையும் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் என்னோட வாழ்க்கையும் இருந்தது. ஸோ பொருளாதார ரீதியான வாழ்க்கையை நோக்கி அடிபட்டு என்ன பண்ணணும், எப்படி போய் சம்பாதிக்கணும், எதை கற்றுக்கணும், இதை நோக்கியே ஓடிட்டு இருந்தது வாழ்க்கை. நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கேரளாவில் திருவில்லாமலைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவில் ஒன்று இருக்குது. திருவில்லாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், பரசுராமர் இருந்த காலம், இந்த மாதிரி எல்லா யுகத்திலையுமே கனெக்டான மிக சக்தி வாய்ந்த ஒரு கோவில். ஸோ அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு உள்ளுக்குள்ளே ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா ராமநாமத்தை நோக்கி, ஒன்று ராமநாமம் சொல்லு, இல்லைன்னா ராமநாமத்தை சொல்லி கொடு. இந்த மாதிரி வாழ்க்கையோட பயணம் மாறிடுச்சு. ஸோ அதை நோக்கி தான் இனி பயணம் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ராமநாமத்தை நோக்கி நீங்கள் போகிறதா சொன்னீங்க. இதில் நீங்கள் ராமரை ப்ரொமோட் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் எதை பண்ணுறீங்க? யோகா, இந்த இதில் மெடிடேஷன், இந்த இது பண்ணுறீங்களா இல்லை ராமரை மட்டும் ரிலீஜியஸ் மைண்டாக நீங்கள் போகிறீங்களா? இல்லை இது ப்ரொமோட் அப்படி கிடையாது. இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், உயிர் சக்தி சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ இந்த உடலும் மனசையும் தாண்டி உயிர் சக்தின்னு ஒன்று இருக்கு. இப்போ உங்களுக்குள்ள இதயம் துடிச்சிட்டு இருக்குதா? அது கன்ஃபார்ம் தானே. மேலே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் ஓடிட்டு இருக்கா? அது கன்ஃபார்ம் தானே. இதை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? இல்லை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? இல்லை தன்னை போல ஓடுதுன்னா ஏதோ ஒரு சக்தினால தானே இயங்கிட்டு இருக்குது. அதுதான் இறை சக்திங்கிறது அதுதான். ஸோ அந்த இறை சக்திக்கு மூலமானது என்ன, மிக சக்தி வாய்ந்தது என்ன அப்படின்னா ராமநாமம். ராமநாமம் சொன்னால் இந்த கலியுகத்தில் ஈஸியாக நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னோக்கி போக முடியும். அதுக்காக தான் ராமநாமத்தை நான் மக்கள்கிட்ட அந்த சக்தி நிலை உணர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கண்மூடி உட்காந்து தியான நிலையில் நீங்கள் ராமநாமம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக சக்தி நிலை மேலோங்கிறது உங்களால் உணர முடியும். அதை உணர்ந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் இப்போது சின்ன வயசுலேருந்து நீங்களும் பொருள் சார்ந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. அதிலிருந்து இப்போ ராமநாமத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னீங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள்
பொருள் சார்ந்து இருக்கும்போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க. இப்போது நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி மாறும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க எப்படி உங்களை பார்த்தாங்க? என்னென்ன வகையான நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் மாதிரி பாசிட்டிவாக இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம், சாரி கெட்டதாகவும் இருக்கலாம், எந்த மாதிரி? இல்லை, இதை ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு புரிதல் இல்லைன்னு வேணால் நான் சொல்லுவேன். இப்போ வந்து எல்லாரும் எப்படின்னா, விவேகானந்தர் தெரியும் இல்லையா? விவேகானந்தர் எல்லாருக்குமே தெரியும். விவேகானந்தரை வந்து நான் வந்து கேலண்டர்லேயும் ஃபோட்டோவையும் வீட்டில் மாட்டி டெய்லி சாமி கும்பிடுவேன். அதை வந்து நான் வணங்குவேன், மாலை போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். வள்ளலார் ஃபோட்டோவை மாற்றுவேன். இந்த மாதிரி எல்லா யோகிகள் ஃபோட்டோவும் வீட்டில் வச்சுப்பாங்க. ஆனால் தன்னோட குடும்பத்திலிருந்து அந்த இறைநிலையை நோக்கி ஒருத்தர் போறாரு அப்படின்னா அங்கதான் வந்து தடை போடுறதே எல்லாத்துக்கும். தன்னோட பையன் தன்னோட குடும்பத்திலிருந்து தன்னோட ஃபேமிலியிலிருந்து ஒருத்தர் வந்து விவேகானந்தரை நோக்கி போறாரு, யோகி பரமஹம்சரை நோக்கி போறாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுப்பாங்களா இல்லை தடை போடுவாங்களா? தடை தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி புரிதல் இல்லாத நோக்கங்கள் தான் நான் பார்க்கறது அப்படிதான். அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறத நான் உணர்றேன். மற்றபடி எனக்கு எந்த விதமான ஸ்ட்ரகிளோ எந்த விதமான விளைவோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பகவான் ஸ்ரீராமரோட அருளால் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நம்மளோட இந்த ஹிந்து இதில் நீங்கள் ராமர்னு சொல்லும்போது ஹிந்து ரிலீஜியஸ் கீழே தான் வருது. அதில் வந்து எத்தனையோ கடவுள் இருக்காங்க, சிவன், பார்வதி, அம்மன் சம்மந்தப்பட்ட நிறைய பேர். ஸ்பெசிஃபிக்காக ஏன் ராமன்? இப்போ ராமநாமம் அப்படிங்கிறது, ராமர் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நீங்கள் சொல்கிற எல்லா ஸ்பெசிஃபிக்காக நிறையா கடவுள்ஸ் இருக்காங்க. இப்போ ராமநாமத்தில் என்ன இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ விஷ்ணு பகவான் எடுத்துக்கிறீங்க, விஷ்ணு பகவானோட அவதாரம் தான் ராமநாமம். ராமநாமம்ங்கிறது அவரோட இது. இப்போ ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கும்போது விஷ்ணு பகவான மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது அதில் ரா வந்துடுது. ராமநாமத்தில் ரா வந்துடுது. ஆம் நமச்சிவாய மூல மந்திரம் நீங்கள் சொல்லும் போது மா, அதில் மா வந்துடுது. இப்போ ராமா. நீங்க எந்த விதமான கடவுள் பேரை சொன்னாலும், இப்ப உதாரணத்துக்கு மகாலட்சுமி சொல்றோம், மகாலட்சுமி சொல்லும் போது மா வந்துடுது. பராசக்தி சொல்றோம், பராசக்தி சொல்லும் போது ரா வந்தது. ஏன் எல்லா தமிழ்நாட்டில் வந்து முருகப்பெருமானுக்கு தீவிர பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அரோஹரா அப்படிங்கிறோம், அரோஹரா ரா வருதா? சுவாமியே சரணம் ஐயப்பா ரா வருதா? இப்படி நீங்க எந்த விதமான கடவுள் நாமத்தை சொல்லும் போதும் அதுல ராமநாமம் வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தோட சக்தி முழுமையா நீங்க வந்து இந்த ராமநாமத்துல உணர முடியும். நான் ராமரை வந்து நீங்க கும்பிட்டே ஆகணும் அப்படிங்கறத நான் சொல்லல. நீங்க எந்த விதமான கடவுள் வேணாலும் நீங்க கும்பலாம். இப்ப ராமரே வந்து ராமாயணத்துல வந்து ராமேஸ்வரத்துல சிவன் கோயில் கட்டி கும்பிட்டது இப்போ வரைக்கும் இருக்கு. அதுக்கு இதுக்கு நம்ம இது வேறு அது வேறு அப்படிலாம் கிடையாது. நீங்க ராம நாமத்தை நான் சொல்றேங்க, நீங்க எந்த விதமான கடவுளை கும்பிட்டு இருந்தாலும் ராம நாமத்துல ராமான்னு சொன்னீங்கன்னா அதுல மிக சக்தி நிலை உயர்வா உள்ளுக்குள்ள உணர முடியும். நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா ராமநாமத்தை சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து முக்தி நிலையை போயிருக்காங்க. பப்பா ராமதாஸ் எடுத்துக்கலாம், யோகிராம் சுரத்குமார், விசிறி சாமியார்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில், அது நீங்கள் எடுத்துக்கலாம். போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எடுத்துக்கலாம், மகா பெரிவா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பேரை நீங்கள் சொன்னீங்கனாலும் அது அவங்க எல்லாருமே ராமநாமத்தை சொல்லி தான் போயிருக்காங்க. எந்த விதமான தடை வந்தாலும் என்ன வந்தாலும் ராமான்னு சொல்லுங்கன்னு போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ராமநாமத்தை ராமரை பிடிச்சதுக்கு உண்டான காரணம். ராமரை வந்து இப்போ எல்லாருமே பொதுவான இதில் யாருன்னா அவர் ஒரு கடவுள் அப்படின்னு பார்க்க. உங்களுக்கு வந்து ராமர் யார், கடவுளா இல்லை குருவா? ராமர் அப்படிங்கிறது வந்து கடவுள், குரு, என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். நம்ம பார்வையை பொறுத்து இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு குரு இருக்காங்க அப்படின்னா நம்ம குரு சொல்லி கொடுத்த வழியில் நம்ம போகிறோம். ராமரை கடவுளாக ஏற்றுக்கிறோம். நமக்கு கடவுள் இல்லை, குருமார்க்கர் இல்லை, நம்ம டைரெக்டாக வந்து கண் மூடி உட்காந்து ராமான்னு சொல்லலாம். அவரை குருவாகவும் எடுத்துக்கலாம். எந்த விதமான நிலையில கூட அவரை நம்ம எடுத்துக்க முடியும். எனக்கு அவர் எல்லாமே அவர் தான். குருனாலும் அவர் தான், கடவுள்னாலும் அவர் தான். நீங்கள் யாரை சொல்கிறீங்கனாலும் அவங்க எல்லாருமே ராமா தான். ராமநாமம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே? அதாவது ராமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த சக்தி நிலை, அதாவது நீங்கள் பொதுவாக இந்த யுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நிலை போகணும் அப்படின்னா காலையில் எந்திரிக்கணும், பயிற்சி பண்ணணும், ஒரு விதமான கட்டுப்பாடுகள் தேவைப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அதாவது யாகம் பண்ண தேவையில்லை, யோகம் பண்ண தேவையில்லை, தான தர்மங்கள் பண்ண தேவையில்லை. ராமான்னு இந்த 2 வார்த்தைனால நீங்கள் வந்து மூலாதாரத்திலிருந்து சகஸ்ரா வரைக்கும் உங்கள் சக்தி நிலை ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி போகிறத என்னால் உணர முடிஞ்சுது. பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து விடுபட முடியும். ஸோ இந்த அளவுக்கு சக்தி நிலையை உணர்ந்த சும்மா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த விதமான முயற்சி இல்லாமல் ராமான்னு சொல்றதுனால இவ்வளோ சக்தி நிலை உருவாகிறது என்னால் வந்து என் உடல் அது வந்து அந்த சக்தி நிலையை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு சக்தி நிலை கிடைக்குது எனக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ராம நாமத்தில் இவ்வளோ சக்தி நிலை இருக்கா அப்படிங்கிறது வந்து என்னால் அது வந்து என்ன சொல்றதுன்னா வெளியில் சொல்ல முடியல. ஒரு அளவுக்கு தான் என்னால் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. இன்னும் நிறையா அந்த சக்தி நிலையை எனக்கு நீங்கள் எடுத்துக்குங்கன்னு சொல்ல முடியல. இவ்வளோ இருக்குது, என்னால் புரிய வைக்க முடியல. வார்த்தைகள் கிடையாது அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள மாற்றம் வந்து நடந்திருக்கு ராமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ராமநாமன் சொன்னதுக்கப்புறம். இப்போ அடுத்து வந்து என்னோட வயசில் இருக்கேன் நான் வந்து இந்த 2K கிட் ஜென்சி அப்படின்னு இப்போ சொல்லிட்டுருவேன். எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் என்னோட சில கேள்விகள் இருக்குது, அதை நான் கேட்குறேன். இது வந்து ராமநாமம் இது வந்து நாங்கள் எப்படி உணர்றது? இப்போ நீங்கள் வந்து உங்களால் வார்த்தை சொல்ல முடியல அப்படிங்கிறீங்க. இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது எப்படி நாங்கள் ஃபீல் இல்லை, வார்த்தை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லலை, சொல்றதை தாண்டி சக்தி நிலை இருக்கு. அதுக்கு அந்த சக்தி நிலை சொல்றதுக்கு வார்த்தை கிடையாதுன்னு சொன்னேன். அதாவது உங்களை மாதிரி ஜென்ரேஷன் அப்படின்லாம் கிடையாது. யார் வேணாலும், ஒரு மனிதராக இருக்கிற யார் வேணாலுமே வந்து உட்கார்ந்து தியான முறையில், அதனால தான் நான் தியான முறையில் ராமநாம வழிபாடு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ தியான முறையில் கண்மூடி உட்காந்து ராமான்னு சொல்லும்போது அந்த சக்தியை உங்களால் ஈஸியாக உணர முடியும். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷன் சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து மிக உகந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாமன் தான். எப்படின்னா நம்ம எதையோ நோக்கி வாழ்க்கையில் வந்து ஓடிட்டு இருக்கோம் டெய்லியுமே. ஒன்று காசை நோக்கி ஓடுவோம், இல்லைன்னா ஃப்யூச்சரை நோக்கி ஓடுவோம், இல்லைன்னா ஏதோ ஒன்று நோக்கி ஓடிட்டு இருப்போம். இந்த நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து காலையில் எந்திரிச்சு நமக்காக நேரம் ஒதுக்கி உங்களால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா யோகா பண்ணுறதுக்கு? முடியாது. ஓகே, முடியாது. இந்த மாதிரி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து என்ன விதமான யோகாக்கள் நிறைய இருக்கு. ஆனால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஒரு நாள் பண்ணுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க, 3 நாள் பண்ணுவாங்க, மீறி போனால் 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி பண்ணலாம். தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சால் மட்டும்தான் அதில் தீவிரமாக போக முடியும். ஆனால் இந்த ராமநாமம் அப்படிங்கிறது நீங்கள் ஒதுக்கலாம் வேண்டியது. நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், நீங்கள் எந்த வேலை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ராமா 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 ராமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அதனாலதான் இல்லை இவ்வளோ சக்தி நிலை அதில் இருக்கு. அதனால உங்க ஜென்ரேஷன் இல்லை, எத்தனை யார் எவ்வளோ எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் இந்த ராமநாமம் அவங்களுக்கு ஒத்துவோம். ராமநாமம் தியான வழிபாடு ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டுல இருந்து நிறைய பேர் அட்டன் பண்ணி ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நடந்துட்டு இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ நீங்களும் இதில் கலந்துக்கிட்டு ராமநாமத்தை சொல்லி நீங்கள் முக்தியை நோக்கி போறதுக்கு உண்டான வழியை எடுத்து வைக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்கள் கிளாஸை.